Hi students, Unit 8, Exercise 8.5 Multiple Choice Question தான். அதாவது நம்மளோட 1 marks இது. ஸோ இதுலேருந்து ஆல்மோஸ்ட் எப்போவுமே குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எல்லாத்துலேயுமே நமக்கு 2 marks கிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஸோ குவார்டர்லியில் இல்லை ஹாஃப் இயர்லிலேருந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 2 marks இருக்கும். அதே மாதிரி பப்ளிக்லையும் 2 marks இருக்கும் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is not a measures of dispersions நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெஷர்ஸ் ஆஃப் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட புக்கில் பாருங்கள். Measures of dispersions are range, mean deviation, quadrilant deviation, standard deviation, variance, coefficient of variation. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் இது நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா 1 மார்க்கில் எது வந்து நாட் மெஷர்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது மெஷரபிள் இல்லைன்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6ம் மெஷரபிள். ஸோ மெஷர்ஸ் இல்லாததான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இருக்க எல்லாமே நமக்கு எதில் இருக்குன்னு பாருங்கள். ரேஞ்சும் அதில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது, வேரியன்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்தோம். அரித்மெட்டிக் மீன் தான் நமக்கு இல்லை. இதில் நீங்கள் மீன் பார்த்துப்பீங்க, ஆனால் இது மீன் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் வரும். இது அரித்மெட்டிக் மீன்ன்றது வேறு. ஸோ அது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 4ல் எதை மெஷர் பண்ண முடியாது நாட்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் தான் யூஸ் பண்ணும். சப்போஸ் இதில் வேறு ஏதாவது கூட நமக்கு டாப்பிக்கில் இது வரைக்கும் மாற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஓன் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஆஃப் ஸோ 8 இத்தனை டைம்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்க நமக்கு என்னது எல் மைனஸ் எஸ். ஸோ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எல்லாமே ஒன்று தான். ஸோ எல் மைனஸ் எஸ்ன்றது எல்லாமே 8ன்றதால 8 மைனஸ் 8 0 தான். ஸோ ஆன்சர் இஸ் 0. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 3. த சம் ஆஃப் ஆல் டீவியேஷன் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் இட்ஸ் மீன் இஸ் 0. சம் ஆஃப் ஆல் டீவியேஷன் எல்லா டீவியேஷனும் நம்ம மீன் வேல்யூஸோட ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க 0ன்னு வரும். 4th one, the mean of 100 observation is 40. So 100 observation நமக்கு என்ன தெரியும், n வேல்யூ என்னன்னு தெரியும். So mean of 100 observation, அப்போ n வேல்யூ எத்தனை observation யூஸ் பண்ணுறோம் 100. ஸோ அது 100 மெம்பர்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது எத்தனை பேருன்றதை நமக்கு என்னது n எப்பவுமே எடுத்துப்போம். ஸோ n வேல்யூ 100 தெரிஞ்சிச்சு. ஸோ மீன் ஆஃப் 100 observation is 40. அப்போ மீன் வேல்யூ தான் சொல்கிறாங்க. மீனை நம்ம என்ன டினோட் பண்ணோம், x பார்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது x பாரோடது. And that standard deviation நம்ம என்ன denote பண்ணுவோம், sigma denote பண்ணுவோம். sigmaோட வேல்யூ 3. the sum of square of all the deviation is நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், the sum of square of all the deviation. so x bar நமக்கு என்ன தெரியும் 14 எழுதியாச்சு. அடுத்து observation n வந்து 100 தெரியும், sigma வந்து 3 தெரியும். கொஸ்டின்ல sum of square of all deviation கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கொயர்ல தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கும் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இதுக்கும் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எப்பவுமே ஈஸியானது எது, சிக்மா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிக்மா ஸ்கொயர், சிக்மா ஃபார்முலா நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா ஸ்மால் லெட்டர் என்ன பார்த்தோன்னா நமக்கு என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அன்குரூப்டு மெத்தட்ஸ், அதாவது பாக்ஸ் இல்லாத வேல்யூஸ் கேட்கறது தான் இது. ஸோ அன்குரூப்டு மெத்தட் நம்ம ஃபார்முலா இது வரைக்கும் இப்படி தானே பார்த்துருக்கோம். அதில் இருக்க டேரக்ட் மெத்தட் ஃபார்முலா. அது டேரக்ட் மெத்தட் நம்ம என்னது சிக்மா ஈக்குவல் டு இந்த ரூட் ஆஃப்னு வரும். ஸோ ரூட் இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், ஸ்கொயராக மாறிடும். ஸோ அதான் இப்படி இருக்காங்க. sigma square equal to summation x square by n minus summation x by n the whole square. இது டைரக்ட் மெத்தட். நீங்க வேணா பாத்துக்கோங்க ஃபார்முலா, அன்குரூப்ட் இல்ல. சோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா, அதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். சிக்மாவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 3. சோ இங்க 3 ஸ்கொயர் என்னும்போது 3 3s are 9 சேஞ்ச் ஆயிடும். ஈக்குவல் டு summation x square by n நமக்கு தெரியாது. சோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்க வேண்டாம். சோ இது பாருங்க, ஏன் இந்த இடத்துக்கு பதிலா நமக்கு 40 ஸ்கொயர் போட்டுருக்காங்க. சோ மீன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், x bar equal to summation x by n. ஸோ அப்போ சமேஷன் எக்ஸ் பை என்னுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம், எக்ஸ் பாரோட வேல்யூ 14 யூஸ் பண்ணலாம். ஸோ 40 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுதான் ஃபுல்லாக ஓகேவா. பக்கத்தில் உங்களுக்கு போட்டுக்கலாம் டிஃப்ரென்ஸ் எதுன்றதை பாக்ஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு இதான் நம்மளோட ஃபார்முலா. அடுத்து சிக்மாவோட வேல்யூ 3 3s are 9 எழுதியாச்சு. அடுத்து மீனோட வேல்யூ 40 ஸ்கொயர் ஆச்சு. 40 ஸ்கொயர் மீன்ஸ் 4 4s are 16, 0 2 டைம்ஸ் வருமா, 40 into 40. ஸோ அப்போ 9 ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் பை n. ஸோ நமக்கு சிக்மா ஸ்கொயர் பை n ஸ்மால் லெட்டர் என்னன்னு நமக்கு தெரியும் 100ன்னு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக 100ம் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த 9 நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும், மைனஸில் இருக்க இந்த வேல்யூஸ் என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி என்ன இருக்குது 9 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n. ஸோ நான் இதில் எழுதுற பாருங்க, 9 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் 1600 இருந்துதான். ஸோ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n தான் நமக்கு தேவை. ஸ்மால் லெட்டர் நமக்கு தெரியும் 100 அப்சர்வேஷன் சொல்லிட்டு. அப்போது இந்த 1600 மைனஸில் இருக்கு, இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகுமா. ஸோ 9 + 1600 என்ன ஆகும், 1609 மாறிடும். இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு பாருங்க, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை
டிவைடட் பை n பதிலாக என்ன பண்ணும், ஸ்மால் லெட்டருக்கு பதிலாக 100ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த 100 இந்த பக்கம் போகும்போது நமக்கு என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். ஸோ 100 மல்டிப்ளை பண்ணும்போது 160900 எக்ஸ் ஆகிடும், ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். கொஸ்டின் நமக்கு என்ன கண்டுபிடிக்குதுனாங்க, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஆல் த டீவியேஷன். இந்த டீவியேஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயரில் பண்ண போகிறோம். ஏன் மீனில் பண்ணலன்னா டீவியேஷன் கேட்டுருக்காங்க, அதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் யூஸ் பண்ணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஏதோ ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி இந்த நமக்கு கொடுத்துருந்த மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்கொயரில் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கொயரில் தான் இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்னென்னு பாருங்கள், 16096 செகண்ட் ஒன். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, the variance of first 20 natural numbers. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ் என்ன. ஸோ அது மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12 ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். கொஸ்டினில் நமக்கு வேரியன்ஸ் கேட்டிருக்கிறதால ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வர ஆன்சர் தான் நான் என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணும். n பதிலாக என்ன பண்ணுங்க, 20 ஸ்கொயர்னு கொடுங்க. அப்போ 400 - 1, அப்போ நமக்கு என்ன வரும், 399 வரும். ஸோ 399/12 டிவைட் பண்ணி உள்ள என்ன ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே எழுதினா போதும். ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா, இதோ பாருங்க, அது கூட கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இதான் நம்மளோட ஃபார்முலா, சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இந்த ஸ்கொயர் வந்து போகும்போது என்ன ரூட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, அப்படியே தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் 20 × 20 400 வரும். 400 - 1 399/12. ஸோ 12 டேபிள் டிவைட் ஆகணும் நமக்கு என்ன ஆகும், ரூட்குள்ளே இருக்கிற 33.25 வரும். ஸோ நம்ம வேரியன்ஸ்லாம் ரூட்டுக்குள்ளே எழுதுவோம். வேரியன்ஸ் நமக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்மா ஸ்கொயர் என்னது, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க ஆன்சர் எழுதுறது தான். ஸோ நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம், அப்படிலாம் ஸ்கொயர் போட்டும் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பர் பண்ணி போடுங்க. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க, the standard deviations of data is 3. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு 3 தெரிஞ்சிச்சு. if each of the multiple by 5 then நியூ நம்பர் இஸ். இதே மாதிரி நம்ம ப்ராப்ளமும் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவே 3 கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வேல்யூ நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. தென் நியூ வேரியன்ஸ், அப்போ புதுசாக வர வேரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்மா 3 எழுதியாச்சு. சிக்மா ஈக்குவல் டு 15 எழுதிருக்காங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவோட மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க. நமக்கு இருக்கிறது இங்கே ஒரு வேல்யூ தான். ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணுவோம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. சிக்மா 3 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are 15. ஸோ சிக்மா வேல்யூ 15 வந்துச்சு. நியூ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ சிக்மா நமக்கு என்னது, சிக்மா ஸ்கொயர். நியூ வேரியன்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொன்னா இப்படி போட்டுருக்கலாம். வேரியன்ஸ் சொல்லும்போது மேலே ஸ்கொயர் போகணும். இப்போ ஒரு லாஸ்ட்டாக பார்த்தோம்ல வேரியன்ஸ் கண்டுபிடிக்க, அதே மாதிரி தான் அந்த 15க்கு என்ன பண்ணும், 15 ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். 15 ஸ்கொயர் மீன்ஸ் 15 × 15 225. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் XYZ இஸ் P. ஸோ இந்த XYZ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சா Pன்னு ஒரு வேல்யூ வரும். தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 3x + 5, 3y + 5, 3z + 5 இஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு வேரியபிள் கொடுத்தாங்க XYZ. ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சா Pன்னு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 3x + 5, 3y + 5, 3z + 5. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டதால இங்கே வேரியபிள்ஸ்க்கு மட்டும் தான் Pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் இருக்க வேரியபிள்ஸை மட்டும் தான் பார்க்கணும். 3x 3y 3z. ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 காமனாக வெளில எடுத்துருங்க. அப்போ 3 இருக்கும். XYZக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்க, Pன்னு வேல்யூ. ஸோ அப்போ இந்த XYZக்கு பதிலாக Pன்னு யூஸ் பண்ணோம். 3P தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் பாருங்க, இஃப் த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், மீன் வேல்யூவும் சிவியும் கொடுத்துட்டாங்க. ஸோ 4 and 87.5. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, எக்ஸ் பாரும் தெரியும், சிவியும் தெரியும். அப்போ என்ன சிவி தெரிஞ்சு நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம், சிவி தான். சிவி ஃபார்முலா நமக்கு என்னது, சிக்மா பை இதற்கு பாருங்க, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ நமக்கு மீன் வேல்யூ என்னன்னு தெரியும், 4ன்னு தெரியும். ஸோ 4ன்னு கொடுங்க. சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா வேல்யூஸ் நமக்கு தெரியுமா, தெரியாதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பார் வேல்யூ என்னன்னு தெரியும், 4 நமக்கு தெரியும், இன்ட்டு 100. சிவி வேல்யூ என்னன்னு தெரியும், 87.5. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த டிவைட் லெக்க 4 அந்த போகும்போது ஏன்னா சிக்மா தான் கண்டுபிடிக்க போகிறோம். 87.5 இன்ட்டு 4 by 100 ஈக்குவல் டு சிக்மா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுங்க. அந்த ஆன்சர் தான் நமக்கு என்னது, 3.5 ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். 9th ஒன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். ஸோ இதில் எது இன்கரெக்ட்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆல்ரெடி நமக்கு இது ஒரு கண்டிஷனாகவே கொடுத்துருக்காங்க, புக் ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்துருப்போம். நான் கூட காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். இந்த கண்டிஷன் எப்படி கொடுத்தாங்க பாருங்க, 0 ≤ P, P of E ≤ 1. ஸோ இந்த P of Eன்றது நம்மளோட ஆன்சர். P of A, P of B வரைக்கும் சம்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ அதில் வர ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா 0 ≤ 1.
0லேருந்து அதுக்குள்ளே இருக்கலாம், 1 இருக்கலாம், அதுக்கப்புறம் 1க்குள்ளே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 0க்கும் 1க்கும் 0ல் ஆன்சர் வரலாம், அப்படி இல்லை 1 ஆன்சர் வரலாம். அப்படியே அதை தாண்டினா உள்ளேருந்து 0.5, 0.27. ஸோ இப்படி தான் ஆன்சர் வரும். ஏன் நம்ம இது வரைக்கும் ப்ராபபிலிட்டியில் ஆன்சர்ஸ் எதுவுமே நம்ம டிவைட் பண்ணலன்னா கன்ஃபார்மாக டிவைட் பண்ணால் நமக்கு பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். ஒன்று 0ன்னு வரும், அப்படின்னா 0 பாயிண்ட்ல வரலாம், அப்படின்னா 1. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதான் அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 0வா வரலாம், இல்லை 1ஆ வரலாம், அப்படின்னா அதுக்கு சென்டர்ல இன்பிட்வீன்ல இருக்க 0 பாயிண்ட்ல மட்டும்தான் ஆன்சர் வரும் ப்ராபபிலிட்டியில. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அதில் யூஸ் பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? கரெக்ட் கேட்கல, இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P ஆஃப் A கிரேட்டர் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 1 என்ன அர்த்தம்? 1 விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் என்ன கொடுத்தாங்க? 0 இருக்கணும், அப்படின்னா 1, அதுக்கு நடுவில் இருக்க 0 பாயிண்ட்ல தான் ஆன்சர் இருக்குன்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாருங்க. 0 ≤ P ஆஃப் A ≤ 1. ஸோ இது கரெக்ட், ஏன்னா நம்ம கண்டிஷனே இதுதான். 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும், அப்புறம் 0, 1 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் P ஆஃப் எம்டி செட் ஈக்குவல் 0. ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு கண்டிஷனே கிடையாது. எம்டி செட்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அந்த எம்டி செட்ல எப்படி 0 நம்ம எழுத போறோம்? ஸோ இதுவும் கிடையாது. இதுவும் நமக்கு கரெக்டான ஃபார்ம் தான். P ஆஃப் எம்டி செட் எப்படி இருக்கும்? 0 தான், ஏன்னா எம்டினால இல்லை 0வா தான் இருக்கும். 0. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, P ஆஃப் A + P ஆஃப் A bar = 1. ஸோ இது நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்மே நமக்கு ஒரு ஃபார்மேஷன் ஃபார்முலா தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் நமக்கு தப்பு. கிரேட்டர் தென் 1 கொடுத்தாங்க. 1க்கு மேலே ஆன்சரே வராது ப்ராபபிலிட்டியில். ஸோ அப்போ இதுதான் இன்கரெக்ட். சம்டைம்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் எது கரெக்ட்னு சம் ஆப்ஷன்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அதுல இல்லாமல் இதை கேட்பாங்க. இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை கூட படிச்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஒன் கொஸ்டின்ஸ்ல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் மார்பிள் செலக்டிங் அட் த ரேண்டம்ஸ் ஆஃப் ஜார் கண்டெய்னிங் P red, Q blue, R green marbles. ஸோ ரெட்ன்றது P டினோட் பண்றாங்க, ப்ளூவை Qன்னு டினோட் பண்றாங்க, கிரீன் மார்பிள்ஸ் Rன்னு டினோட் பண்றாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். ஸோ எப்பவுமே என்ன கண்டுபிடிப்போம்? சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் இருக்கு பாருங்க, ரெட்டு, ப்ளூ, கிரீன். அப்போ மூணுத்தையுமே ஆட் பண்ணோம்ல, அப்போ P + Q + R. ஸோ இது மூணுமே கன்ஃபார்ம் டினாமினேட்ல வரப்போகுது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெட் பால் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரெட் பால் என்ன டினோட் பண்ணுவாங்க? P. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? P யூஸ் பண்ண கண்டுபிடிக்க போறோம். அப்போ P பை தான் வரணும். ஸோ P பை சாம்பிள் ஸ்பேஸ். கொஸ்டின் கேட்டுக்கிறது P ஆஃப் N ஆஃப் A வந்து P அண்ட் நம்பர் ஆஃப் S வந்து மூணுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ P + Q + R இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து, the page is selected at a random from a book. The probability that digit is unit place of pages number choose is a less than 7. நமக்கு என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? A page is selected at a random from a book. ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ரேண்டமா ஒரு பேஜ் செலக்ட் பண்ண போறோம். The probability that digits at the unit place. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? யூனிட் டிஜிட்ஸ்ல வரணும். ஆஃப் தி பேஜஸ் நம்பர் சூசன் இஸ் less than 7. ஸோ நமக்கு less than 7 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும்? கீழே பாருங்க, சாம்பிள் ஸ்பேஸ் 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஜென்ரலா ஒரு நம்பர் யூனிட் டிஜிட் கொடுத்துருக்கிறதால கொஸ்டின்ல யூனிட் டிஜிட்டா இருக்குன்னு சொன்னாங்க. யூனிட் டிஜிட்னா எனக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். 9க்கு அப்புறம் 10 2 டிஜிட்டா மாறும். அதெல்லாம் 0 to 9 வரைக்கும் எடுத்துக்காங்க. சாம்பிள் ஸ்பேஸ் பாருங்க, இது ஃபுல்லா கவுண்ட் பண்ணா 10 வரும். less than 7 என்ன வரும் பாருங்க? 7 விட கம்மி. அப்போ 7 விட கம்மினா என்ன வரும்? 0 1 2 3 4 5 6. ஸோ அப்போ இந்த 6 வேல்யூஸ் தான் வரும். கூட இது 0வையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 7 வேல்யூஸ் இருக்கும். அப்போ நம்ம கொஸ்டின் கேட்டது என்னன்னா யூனிட் டிஜிட் less than 7. ஸோ இதான் யூனிட் டிஜிட், எல்லாமே ஒரு டிஜிட்டா இருக்கிறது. அப்போ நம்ம மொத்தமாக 10 நம்பர் இருக்கு. அதுல நம்ம கொஸ்டின் கேட்டது என்னன்னு பாருங்க, less than 7 போது இந்த 7 நம்பர்ஸ் 7/10. 13 பாருங்க, the probability of getting a job for a person is x/3. ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன கொடுத்தாங்க பாருங்க, x/3 கொடுத்துருக்காங்க. இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கான்செப்ட்ல இருக்கு இல்லைன்னு போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? P ஆஃப் E + P ஆஃப் E bar = 1ன்னு யூஸ் பண்ணும். ஸோ அதே தான் யூஸ் பண்ண போறோம். ஒருத்தர் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி x/3, கிடைக்காததுக்கான பாசிபிலிட்டி 2/3 இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம 1ஓட ஈக்குவல் பண்ணும். அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, x/3 + 2/3 = 1. ஸோ இது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டுமே டினாமினேட்டர் ஈக்குவலாக தானே இருக்கு. ஸோ அப்போ x/3 + 2/3 = 1. டினாமினேட்டர் ஈக்குவலாக நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ வேரியபிள் நம்பரை ஆட் பண்ண முடியாததால அப்படியே இருக்க வேண்டாம். x + 2/3 = 1. டிவைடட் 3 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். ஸோ x + 2 = 1 3 is 3. x = 3, 2 இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும். ஸோ x = 1. ஸோ ஆன்சர் இஸ் 1 நமக்கு செகண்ட் ஒன். அடுத்து பாருங்க, கமலம் went to play a lucky draw contest. ஸோ நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. கமலான்றவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லக்கி ட்ராவில் ஒரு கேம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 135 tickets ஆஃப் a
லாட்ரி ட்ரான்ஸ் வேர் சோல்டு. ஸோ மொத்தம் எத்தனை டிக்கெட்ஸ் இருக்குன்னா 135 டிக்கெட்ஸ் இருக்கு. அதில் பாருங்க, இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கமலம் வின்னிங் இஸ் 19. ஸோ கமலம் வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா 19. தென் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் பாட் பை கமலம் இஸ். ஸோ அதை வின் பண்ணதையும் யார் வாங்கியிருக்காங்கன்னா கமலம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதான் கொடுத்தாங்க. சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தம் எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது 135 இருக்கு. கொஸ்டினை நம்ம கேட்டது என்னன்னு பாருங்க, 19 நம்பர் கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1/9 இது புக்கோட பிரிண்டிங் தப்பா இருக்கு. இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கமலம் வின்னிங் இஸ் 1/9. ஸோ 9ல ஒரு டிக்கெட் வின் பண்றதுக்கு அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. தென் நம்பர் ஆஃப் டிக்கெட் பாட் பை கமலம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு ஆன்சரே கொடுத்துட்டாங்க. கமலம் வின் பண்ணது 1/9 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ டிக்கெட்ஸ் தான் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபார்முலா எப்பவுமே இதுக்கு எப்படி எழுதுவோம், P of A equal to number of A by number of S யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு P of Aவே கொடுத்துட்டாங்க. 1/9ல இவங்க என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நமக்கு என்ன தெரியும்னா சாம்பிள் ஸ்பேஸ் 135. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, P of A நமக்கு என்ன கொடுத்தாங்க, 1/9 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் A நம்ம அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இவங்க என்னதான் கமலம் கண்டுபிடிச்சாங்க, அதான் நம்மள எவ்வளோ டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் S 135. ஸோ இது இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போது மல்டிபிள் ஆகுமா, 1/9 × 135 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A. ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்மாக இது எந்த டேபிள் தான் கேன்சல் பண்ணி ஆகணும், 9 டேபிள் தான் கேன்சல் பண்ணி ஆகணும். ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 19 is 9, பேலன்ஸ் நமக்கு 4 வரும். 4 how many times, 45 5 times வரும் 9 டேபிளில். நம்பர் ஆஃப் A equal to 15. ஸோ ஆன்சர் இஸ் 15. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இஃப் த லெட்டர் இஸ் சூசன் அட் எ ரேண்டம் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட். ஸோ இங்கிலீஷ் ஆல்பபெட்லேருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்பபெட் எவ்வளோ இருக்குது, 26 லெட்டர்ஸுக்கு, அதான் A to Z வரைக்கும் கொடுத்துட்டாங்க. தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் லெட்டர் சூசன் ப்ரொசீட்ஸ் எக்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொசீட்ஸ் எக்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பார்க்கணும். ஸோ முதல்ல எக்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணோம், எக்ஸ் ஒய் இசட். அப்போ 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட். ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ப்ரிசீட்ஸ்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். எப்பவுமே ப்ரீனா முன்னாடி, போஸ்ட்னா பின்னாடின்னு அர்த்தம். ஸோ ப்ரீன்றது முன்னாடி தான் நமக்கு, ஓகேவா. ஸோ இப்போ ப்ரீன்னு இருக்கு. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எக்ஸுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும், அப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இசட் 3 லெட்டர் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு. அப்போ முன்னாடி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 26ல 3 மைனஸ் பண்ணிக்கோங்க, 23 இருக்கும். அப்போ மொத்த ஆல்பபெட்டிக்ஸ் 26 லெட்டர்ஸ் இருக்கு. அதில் எக்ஸுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, 23. ஸோ இதான் ஆன்சர், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ஒன் பாருங்க. ஸோ இங்க கூட எழுதிக்காங்க பாருங்க வேல்யூஸை. அடுத்து எ பர்ஸ் கண்டெயின் 10 notes ஆஃப் 2000. ஸோ 2000 rupees 10 வச்சிருக்காங்க. அதே மாதிரி 500 rupees 15 வச்சிருக்காங்க, 200 rupees 25 வச்சிருக்காங்க. 1 note is drawn random. ஸோ அதுல இருந்து ஒரு நோட் எடுக்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் நோட் இஸ் எய்தர் 500 or 200. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ P of A and B ரெண்டுத்துக்குமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு 500 200 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 500 200 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். முதல்ல எவ்வளோ நமக்கு காசு இருக்குன்னு தெரியணும். இது ஒரு 10 நோட் இருக்கு, இங்க ஒரு 15 நோட் இருக்கு, அடுத்து இங்க ஒரு 25 இருக்கு. மொத்தமா ஆட் பண்ணி பாருங்க. மொத்தமா 50 தாளா நோட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி 50 நோட் இருக்கு. ஸோ அதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் S equal to 50 தான் நமக்கு. கொஸ்டின்ல இது 500 or 200 கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல P of A கண்டுபிடிக்கணும். மொத்த 500ல 50 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 500 நோட் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 15 இருக்கு. ஸோ நமக்கு நோட்டை பத்தி தான் கேட்குறாங்க, எத்தனை நோட் இருக்குன்னா. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, நோட் இஸ் எய்தர் நோட். அதில் இருக்க ருபீஸ் நமக்கு தேவை, எத்தனை நோட் இருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ அப்போ 15/50 தான் நமக்கு. ஸோ நம்பர் ஆஃப் S 50. 500 rupees எத்தனை பேப்பர் இருக்கு, 15 பேப்பர்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க 200ல 200 பாருங்க எத்தனை பேப்பர் இருக்கு, 25 பேப்பர் இருக்கு. மொத்தம் 50ல 25 பேப்பர் 200 இருக்கு. ஸோ 500 200 நமக்கு ஃபார்முலா என்னது, P of A plus P of B minus P of A intersection B. இன்டர்செக்ஷன் பின்னா இது ரெண்டுலையும் காமனா இருக்கணும். 500லையும் 200லையும் ஏதாவது ஒரே தாள் மாதிரி இருக்குமா, 500 எல்லாம் வேற மாதிரி இருக்கு போது 200 எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஸோ ரெண்டுத்துமே காமன் இல்லாததால இது கன்ஃபார்மா 0 வந்துடும். அதனால தான் இங்க போடல. ஸோ அப்போ டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். 15 + 25 40. 1010 கேன்சல், 4/5 ஆன்சர். ஸோ இந்த 1 மார்க் படிச்சிருங்க. இதையே நான் டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.